ஏழாவது வனம் புகழ்ந்திருக்கின்றோம். இந்த வனத்தில் காய்க்காத மரங்கள் காய்த்திருக்கின்றன, பூக்காத மரங்கள் எல்லாம் பூத்திருக்கின்றன சிவபெருமானுடைய புண்ணியத்தில். அதனால் இந்த வனத்தில் யாதோ ஒரு வித்தியாசமான ஒரு சத்தம் வனமா இருக்குது, குரலோசை இருக்குது, குரலோசை கேட்கிறது. என்னவென்று தெரியவில்லை. சரி, என் மாமனோ இல்ல வேற ஏதாவது துன்பங்கள் வருகிறதோ சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஆகட்டுங்க. நீ என்ன நினைச்சுக்கிட்டு வந்தியா? என்ன வெடிகாலம் குஷி வாசம் அடிக்குதா? எத்தனை பேர் தாங்க இருந்தாலும் முடியல, நீளத்துல விளையாட்டுக்குது. நம்மளுடைய ஏழாவது வனத்தில் எத்தனை ரிஷிகள் வந்தார்கள், எத்தனை முனிவர் வந்தார்கள். அப்பொழுதெல்லாம் நம்மளுடைய இந்த வனம் ஒரு அதிசயம் தெரியவில்லை. ஆனால் யாராவது ஒரு முனிவர் வருகின்ற போது மல்லிகா நம்மளுடைய வனமே ஒரு புதுமையாக உள்ளது. காய்க்காத மரம் காய்த்து, பூக்காத மரம் பூத்து, அழகா வாசமா இருக்குது. அந்த ஆளை யாருன்னா அப்படியே கையில பிடிச்சு பாக்குறியா? ஆகட்டும். அந்த ஆளு எத்தனை பேர் பிடிச்சாங்க? தாயி யாரும் அம்மா எந்த ஊரு எனக்கறிய சொல்லும் தாயே
7600 மணி நேரம் அங்கத்திலே சுமந்து பெற்ற அருமை எந்தன் தாயை கௌரவர்களை வெல்வதற்கு துரியோதனாதிகளை வெல்வதற்கு பங்காளிகளை ஜெயிப்பதற்கு பாஸ்பதாஸ்திரம் பெற்று வருவதற்காக புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். என்னை வழிமறைக்கின்றாயே, நீங்கள் யாரம்மா? அம்மா, அந்த பாவிகளை வெல்வதற்கு அந்த பரமனிடம் நான் சென்று வருகிறேன் என்று எடுத்து வருகிறார்களே. உண்மை தாயி. தங்களிடம் நான் ஒரு வார்த்தை கேட்கட்டுமா? அம்மா கேளுங்கள் தாயி.